என்னதான் பணம் இருந்தாலும் என் ஆத்தாளுக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது. ஆத்தாடா அவ வாட்ச்மேன் இவங்க வீட்டுக்கு இழுக்கிறியா? வேலைக்காரனா ஒத்துக்கிறேன், அதுக்காக ஒரு ஆம்பளைன்னு கூட பார்க்காம மீசை எடுத்து வச்சுட்டாளே. ஒரே ஒரு நாள் இந்த நாட்டை ஆள்ற பிரதம பதவியை என்கிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கீங்க, மொத வேலையா எங்க ஆத்தா மங்கம்மாவ மிஷின் கண்ணால போட்டு போட்டு போட்டுன்னு போட்டு தள்ளிடுவேன். என்ன சாமி, நான் சொல்றது கேக்குதா? கேக்குது கேக்குது. அத்தா நீங்களா? எப்போ வந்தீங்க? அர்ச்சனை ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். ஆமா, சாமி கிட்ட எல்லாருக்கும் நல்ல புத்திய கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டேன். அப்படியா? ஆமாண்டா புறம்போக்கு, உன்னெல்லாம் என் புருஷன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குடா. போட்டு கொடுக்குற பொழப்பு ஒரு பொழப்பாடா. அப்படியே கம்பிய காய வச்சு வாயில ஒரு இழுப்பு இழுத்தன்னு வச்சுக்க. என்ன என்ன புருஷனை திட்டுறியா? ஐயோ, உங்களை போய் திட்டுவேனா? நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. நல்ல ஒதுக்கிறாத. எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒதுக்கிடுவீங்க? ஏண்டி, உங்க அம்மாவை திட்டினது எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நடிக்கிறியா? பெத்த தாயை விட வேலைக்கார நாய் பெருசா போச்சா? புடுறி கைய. எதுக்கு? ரெண்டு கை சேர்த்து புடுறி. மந்திரகாரி விடுறி கைய. அத்தை, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நீங்க வாட்ச்மேனுக்கு மீசை எடுத்தீங்கல்ல, அது தப்புன்னு கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, நீங்க திமிர் பிடிச்சவளா அடங்காப்படாரியா. உங்களுக்கு மொட்டை அடிச்சே தரணும்னு சொல்றாத்த. மங்கம்மா, உனக்கு மொட்டை அடிச்சா நீ பூ வைக்க முடியாத. நீங்க வாய மூடுறீங்களா? ஏண்டி அப்படியா சொன்னேன்? என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடி. மாப்பிளை பாத்தியா எவ்வளவு சின்சியரா எவ்வளவு பணிவா இருக்காரு. அவரு புத்தியில ஒரு கால்வாசி கூட உனக்கு வரலையேடி. இது பாரு, இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் மொட்டை மாடியில மிளகாயோட மிளகாயா நீயும் காயணும். அதான் உனக்கு தண்டனை. போடி. மொட்டை அடிப்பழம் மொட்டை. அப்ப புத்தி அப்படியே வந்திருக்கு. அப்படி சொல்லுங்க. இந்த நக்கலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அத்தை, மாமா திட்டாதீங்க. அவர் குழந்தை மாதிரி. எடுத்து சொல்லுங்க. பெட்ரூம்ல சீரட்டை மாமா மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. கருமம் கருமம், இது வேறையா? அதான் பக்கத்துல வந்தா நாத்தம் தாங்கல. அது சாப்பிட்டோன்னு ஜீரணமாறதுக்கு ஒரு இழுப்பு இழுப்பு. அதுதான். என்ன ஒரு சிகரெட் குறையுது, நீங்க குடிச்சீங்களா? ஐயோ மாமா, எனக்கு பழக்கமே இல்ல மாமா. ஹாய் மம்மி, குட் மார்னிங். பை பை பை. நல்ல பொண்ணு. முதல் பொண்ணு தருதல. கரெக்ட். ரெண்டாவது பொண்ணு ரெண்டு கெட்டா. இவ ஒருத்திதான் என் பேரை காப்பாத்துறதுக்குனே பிறந்திருக்கா. Hi students, good morning. மச்சான், யாரா அவன்? ஒரு டைப்பா இருக்கான். தமிழ் வாத்தியார் வரார் சொன்னாங்கல்ல, அவரா தான் இருக்கும். பார்த்தா இங்கிலீஷ்கார மாதிரி இருக்கான். இவன் என்னத்த சொல்லி கொடுத்து என்னத்த புரிய போதோ. Hi boys, come here. தமிழ் வாத்தியார்னா பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு, கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு, நெத்தியில விபூதி பட்டையை போட்டுக்கிட்டு, வாயில வெற்றிலையை ஊதிக்கிட்டு, கையில சிலப்பதிகாரத்தை தூக்கிக்கிட்டு வருவார்னு நினைச்சியா? தட் இஸ் ஓல்ட் ஸ்டைல். இது கம்ப்யூட்டர் யுகம், காலம் மாறி போச்சு. போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்காத, போதிக்கிற பாடத்தை பாரு. நடந்து வர்ற ஸ்டைல பார்க்காத, பாடம் நடத்துற ஸ்டைல பாரு. ஓகே? சரிங்கய்யா. சே எஸ் சார். கோ. ஸ்டூபிட், கண்ணு தெரியல? நான் ஸ்டூபிட் இல்ல மேடம். ஐ அம் தமிழ் வாத்தியார். எவனா இருந்தா எனக்கு என்ன? பி கேர்ஃபுல். ஹலோ பிரதர், அந்த பொண்ணு ஒரு மாதிரி. அவகிட்ட பார்த்து நடந்துக்க, ஜாக்கிரதை. அவளை கிண்டல் பண்ண 7 பேர் செருப்படி வாங்கியிருக்கான், நீயும் வாங்கிடாத. மே கம் இன் மேம். எஸ், கம் இன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஓ சாரி மை பாய், அட்மிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. வேற ஏதாவது காலேஜ் ட்ரை பண்ணுங்க. நோ 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 நோ, என்ன ஸ்டூடண்ட் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்க காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற தமிழ் லெக்சரர். என் பேரு பிபி பெத்தபெருமாள், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி. யா. ஓ ஐ அம் சாரி. All right. உங்க பர்சனாலிட்டி பார்த்து ஏதோ ஸ்டூடண்ட் நினைச்சிட்டேன். டேக் யூ சீட். Thank you. அது என்ன பிபி பெத்த பெருமாள்? That is bagpiper பெத்தபெருமாள். பேக் பேப்பர் விஸ்கி. No no no, bagpiper is my father, McDowell is my mother. ஐ see. யா யா. நெப்போலியன் எனக்கு தாத்தா, ஜானக்ஷா எனக்கு பாட்டன். மொத்தத்துல நான் ஒரு ஓல்டு மாங்க் ஃபேமிலி. ஓ யூ கிக் ஃபேமிலி. யா யா.
கிளாஸுக்கு நான் பாடம் எடுக்க போகணும். லேட் ஆச்சுன்னா பாய்ஸ் எல்லாம் விசில் கொடுப்பாங்க. கிளம்பட்டுமா? ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. பாய். பை. சுப்பிரமணி, என்னம்மா எங்க போற? தண்ணி அடிக்கிறதுக்கு. 2 குடம் ஃபுல்லா அடி, நான் வந்து எடுத்துக்கிறேன். என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிக்கிறேன். ஏப்பா இனிமே என் ரூம்ல தண்ணி வைக்கிற வேலை வச்சுக்காத. என்னது ஓரமா? ஏய், இது என் கெஸ்ட் ஹவுஸ். 2000 ரூபாய்க்கு மேல வாடகை விடலாம். இதை 300 ரூபாய்க்கு விட்டுருக்கலாம். இருக்கு இது எனக்கு பாரு, நீ உட்காந்து பாரு. ஏப்பா இதுக்கு ஒரு அளவே இல்லையா? ஒம்பாடு அடிக்கடி உட்காந்து தண்ணி அடிச்சுக்க. நாத்த தாங்க முடியலப்பா, மனுஷன் தூங்க முடியல. சிகரெட் போய் கண்டாலே கிறங்கி விழுவேன் நானு. ஏய், நீ ஊருனால விழுந்துருவேன்னு தெரியும். இதை வாயில வச்சு கடிச்சிட்டு வாசனையை நான் பாத்துக்கிறேன். சுப்பிரமணி, தண்ணி அடிக்கிறேன்னு போனா உடம்பெல்லாம் காலியா கிடக்கு. எங்க போயிட்டான்? சுப்பிரமணி, கொஞ்சம் எடுத்து அம்மா வாங்க வாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டா தண்ணி அடிக்கிறேன்னு? ஐயோ ஐயோ, அடே படுபாவி, என்ன காரியம்டா பண்ற? ஏண்டா சுப்பிரமணி, இவனை யோக்கியன் நீ சொல்றதுனால தான் இங்க குடி வச்சே. இவன் சாராயம் குடிக்கிறான். அம்மா இத பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் கீழே வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு ஃபேண்டாவை லஞ்சமா கொடுத்து என்ன குடிக்க வச்சிட்டான். நான் குடிச்ச பிறகு உங்ககிட்ட சொல்லிருப்பேன். சுப்பிரமணி இது நல்லா இல்ல. ஏய், சரக்கு வாங்கினது நீ, என்கிட்ட நல்லா இல்லன்னு சொன்னா எப்படி? நானா வித்தேன்? டேய், இந்த குடிகார நாய்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? இனிமே இவன் இந்த வீட்ல இருந்தா உனக்கு எடுத்து குட்டி சவர ஆக்கிடுவான். அதனால இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போ. ஐ எம் வெரி சாரி. என்ன? சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஓனரை விட வாடகைக்கு இருக்கவங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. ஏன்னா சட்டம் எங்க கையில. ப்ரொசீஜர் தெரியுமா உங்களுக்கு? என்னடா பெரிய ப்ரொசீஜர்? நோ, 5 ரூபா பத்திர பேப்பர் இருந்தா போதும். உங்க வீட்டை என் பேருக்கு எழுதி வாங்கிடுவேன். வாடகைக்காரன்ட்ட நீங்க ஒரு வார்த்தை பேசுறதா இருந்தாலும் 20 நாளைக்கு முன்னாடியே கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பி இருக்கணும். நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் இதாண்டா நோட்டீஸ். வெறும் பொட்டியோட அனாதையா குடி வந்த நாயி என்கிட்ட நோட்டீஸா கேக்குற? நோட்டீஸ் தூக்குடா. அவன் பொட்டி தூக்கி தலையில வை. தூக்கி வைடா தலையில. போடா. போறோம்ல எது தள்ளுற? மாமா வேணாமா வேணாமா. ஆடி மாசமா யாரும் புதுசா கொடுத்து வர மாட்டாங்க. 300 ரூபாய் போயிருமா? 300 ரூபாய் என்னடா? 3000 ரூபாய் நஷ்டம் ஆனா கூட பரவாயில்ல. எனக்கு என் புள்ளதான் முக்கியம். இந்த மாதிரி குடிகார பையெல்லாம் அங்க குடியே இருக்க கூடாது. போடா. என்ன சும்மா போன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன பெரிய திருவாங்கூர் பேலஸா? 4 செங்கலை வச்சு 4 செவரு எழுப்பி இருக்க. இதுக்கு 4 மாசம் அட்வான்ஸ் வேற. இந்த பார், இப்ப நான் போறேன். மறுபடியும் திரும்பி வருவேன் இந்த வீட்டை வேலை பேசுறதுக்கு. வீட்டை வேலை பேசுறியா? பாத்தியாடா, வீட்டுக்கு குடி வரும்போது கைய கால பிடிச்சா, இப்ப வீட்டை வேலை பேசுறேங்கிறான் பிச்சைக்கார நாயி. விடுமா, அவன் பிச்சை எடுத்து வசூல் பண்ணி எப்ப வீட்டை வாங்குறது? அதுக்குள்ள நம்ம விலை ஏத்திடலாம். விலை ஏத்திடலாமா? சரி. ஹலோ. யாரு? ஹாய் மம்மி. ஹாய். ஹலோ ஆத்தா, how are you? ஆத்தாவா? யார் இது? ஏதோ சர்க்கஸ் தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. அதானே. என்ன தெரியலையா? தெரியலையே. என்ன ஆத்தா, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அடடே, நம்ம செங்கல்பட்டு வாத்தியாரு பெத்த பெருமாள். என்னது ஓல்டு டைப்ல ஊர் பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு? ஷார்ட்டா பிபி பெத்த பெருமாள் அப்படின்னு இப்ப என் பேரை மாத்தி வச்சிருக்கீங்க. அப்படியே? இது என் மகன். என்னப்பா வாத்தியாரு தெரியல? செங்கல்பட்டுல பார்த்ததுல எனக்கு வேலூர்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அட இல்லப்பா, செங்கல்பட்டு வாத்தியாரு சின்ன வயசுல நீ கூட அவர் கூட படிச்சியே. ஹாய், ஐ அம் சுப்பிரமணியம் பெருமாள். ஹாய் சுப்பு. என்ன ஒரே கப்பா இருக்கு? நீ குளிச்சிருக்க மாட்டே. என்ன பெருமாள், ஒரு கடதாசி கூட போடல, திடீர்னு வந்திருக்க? இட்ஸ் சர்ப்ரைஸ். ஆல் ஆஃப் a sudden one fine morning எம்ஜிஆர் காலேஜ்ல இருந்து எனக்கு லெக்சரரா அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்துருச்சு. சோ ஜாயின் பண்றேன். எனக்கு இமிடியேட்டா ஒரு ரூம் வேணும். நாங்க லாட்ஜ் நடத்துறோம். அப்பா சுப்பிரமணி, கடவுளே நமக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காரு. அந்த நாரப்பையில துரத்தணும் இல்ல, ஒரு நல்லவர் கிடைச்சிட்டாரு. அவன் இருந்த ரூம்ல இவரை இருக்க வச்சிருவான். ஐயோ, வாத்தியாராச்சே, நம்மள தண்ணி அடிக்க விட மாட்டான். சிக்கல். யோசிக்கிறான். இவன் முடிக்கிறத பார்த்தா நமக்கு ரூம் கொடுக்க மாட்டான் போல இருக்கே. இவனை சரி பண்ண வேண்டியதுதான். சுப்பிரமணி, நீ என்ன பத்தி ஓல்டாவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இப்ப பழைய டைப் இல்ல, லேட்டஸ்ட் பேக் பைப்பர் பெத்த பெருமாள். யா மாமா, வேற உடனே மாடி குடி வச்சிடலாமா? ஒரே கல்ல 2 மாங்கம்மா. அவர் இதயத்தை பார்த்த பிறகு தெரிஞ்சது. எப்படி ஒரே கல்ல 2 மாங்கா? மாசம் 300 ரூபாய் வாடகை, எனக்கு இலவசமா படிப்பு. ஆமா, வாத்தியாராச்சே. வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க. சோடா ஊருகா ஓம் பொறுப்பு. என் அப்பனே பெருமாளே, எல்லாரையும் காப்பாத்து. இந்த சுருளி பையில சோசியரை கூட்டிட்டு வாடான்னு சொன்னேன், இன்னும் காணுமே. ஏமா, உங்க வீட்ல சன் டிவி ஸ்டார் டிவி கனெக்ஷன்லாம் இல்லையா? சன் டிவி ஸ்டார் டிவியா? எதுக்கு? அது இருக்குன்னு நினைச்சுதானே வேலைக்கே வந்த. ஏண்டி, நீ என்ன வேலைக்கு வந்தியா சன் டிவி பார்க்க வந்தியா? ஆள பாத்தியா, துணி எடுத்து போட்டாலாம் தொட. உங்களுக்கெல்லாம் கொழுப்பு தான். அம்மா அம்மா அம்மோ, என்னப்பா? ஜோசியரை கூட்டு வந்திருக்கேன். அவரை உட்கார சொல்லுங்க. வார
வாங்க. அம்மா இப்ப வந்து வரட்டும் வரட்டும். பஞ்சாங்கத்தை எடுத்து வெளிய வைங்க. சோசியரியவா? வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நோட்டை கொடுத்து பாருங்க, பின்னுவாரு. அப்படியா? இந்தாங்க, இதான் என் பையனோட சாதகம். பையன் குணம் எப்படி, நான் பார்க்க போற பொண்ணை மாட்டேன்னு சொல்லாம கல்யாணம் பண்ணிக்குவானா, அவன் கல்யாணம் எப்ப நடக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. நான் உங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வரேன். இவன் சாதாரண ஆள் இல்ல, கன்னி ராசிக்காரன். பொம்பளை பிள்ளைய பார்த்தா போதும் காத்தா பறப்பான். சரிதானே? ஐயோ, 100க்கு 100 சரி ஜோசியரே. அக்கம் பக்கத்துல சேலையை காய போட்டாலே தவிடுறான். ஏதோ தெரியாதனமா அவன் வீட்டு மொட்டை மாடல நான் தங்கிட்டேன். அவன் அழிச்சாட்டையும் தாங்க முடியல. எப்படியாவது என்கிட்ட சொன்ன உண்மையை அந்த அம்மாவை கூப்பிட்டு அப்படியே புட்டு புட்டு வச்சிருங்க. அதுக்காகத்தான் நான் உங்களை கூட்டி வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் ஜாதகத்துல போய் சொன்னதே கிடையாது. நோட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுவேன். என்னடி சவுண்டு? உங்க புள்ள போட்டோல இருந்து கண்ணடிக்கிறாரு. கண்ணடிக்கிறானா? ஏண்டி, போட்டோல இருக்கிற எம்மாக உன்னை பார்த்து கண்ணடிக்கிறானா? உடம்பு எப்படி இருக்கு? வண்ட மைத்த ஆஞ்சு விடுவாஞ்சு, அப்புறம் மொட்டையோட தெரிய வேண்டியதான். ஆமா, மனசு அங்கங்க அலைய விடாம ஒழுங்கா வேலையை பாரு. இந்தாங்க சோசியர காப்பி. ஓஹோ, நானா உடம்பு மதம் எடுத்து போய் திரியிறியா? நீ இல்லடி, என் மகனை பத்தி எவனா இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை தப்பா பேசினா நாக்கு இழுத்து வச்சு. நீங்க குடிங்க சோசியரையா, நான் அவளை சொன்னேன். சீமை சித்திராங்கி நாட்டு முள்ளு வாங்கி நேத்து வேலைக்கு வந்த சிறுக்கி, உனக்கு என் மகனை பத்தி என்னடி தெரியும்? நீங்க சொல்லுங்க சோசியரையா, என் பையனை பத்தி சொல்லுங்க. இனிமே உங்க பையனை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? தங்கம்னா தங்கம், அப்படி ஒரு தங்கம். கேட்டுக்கடி கேனச்சிருக்கி, நீங்க சொல்லுங்க ஐயா. அடிக்கடி உங்க பையனை 10-20 பேர் துரத்திக்கிட்டே இருப்பாங்க. என் பையனை துரத்துவாங்களா? எதுக்கு? அது வந்துமா, உங்க பையன் மேல அப்படி ஒரு ஈடுபாடு. இவர் செய்யற செயல் எல்லாருக்கும் பிடிச்சு போகுது. அவங்க கண்ணுல சிக்கினாரு, கண்ணா பின்னாடி திட்டிடுவாங்க. திட்டுவாங்களா? என் பையன் எதுக்கு திட்டுறாங்க? ஏய், வீடியோ கடையில ஒளிஞ்சுக்கிட்டா விட்டுருவோமா? வெளியே அனுப்புங்கடா. ஏய், அது அவன் கடைப்பா. யோ, எவன் கடையா இருந்தானயா? தப்பு தப்பு தானயா? ஏய், வெளியே அனுப்புங்கடா. அவன் என்ன தப்பு பண்ணா? அவன் பண்ண காரியத்தை வெளியே வேற சொல்லணும்ன்றியா? அவன் உடம்ப பிடிக்கிற புடியில நீயே தெரிஞ்சுக்குவ. வெளியே அனுப்பியா? ஆளை வெளியே அனுப்புறேல கடையை நாசி பண்ணிட்டுமா? தலைவா, இப்ப நீ வாரியா இல்ல நான் கடையை விட்டு ஓட்டுமா? வணக்கம் பெற்றோர்களே, அண்ணன்மார்களே. பாத்தீங்களா ஐயா, செய்யறதையும் செஞ்சுட்டு மீட்டிங்ல வணக்கம் சொல்ற மாதிரி சொல்றான். அப்படி என்னையா செஞ்சாவன்? ஏய், நான் என்ன செஞ்சேன்னு தெரியாம இந்த வரட்டு வரட்டீங்க? என்ன பண்ணான்னு சொல்லுங்க, பைசல் பண்ணிடுவோம். யோ, ரோட்ல போறவன் மூடிக்கிட்டு போக வேண்டியதானயா? என் பொண்டாட்டிய கிஸ் அடிச்சுட்டான்யா. யோ, ஒட்டையா கிஸ்டேஷன் சொன்னேன் அப்படியா? பிரதர்ஸ், ஆக்சுவலா என்ன இருந்துச்சுன்னா, இவன் பொண்டாட்டி குழந்தைக்கு சோறு விட்டுட்டு இருந்தது. குழந்தை நல்லா கொழுகோடு இருந்தது. பொண்டாட்டி குழந்தை நல்லா இருக்குன்னு முத்தம் கொடுக்கலான்னு போனேன். குழந்தை ஸ்லிப் ஆயிடுச்சு, பொண்டாட்டி முத்தத்தை வாங்கிட்டாங்க. இது ஏன் தப்பா? இவன் சொல்றதை நம்பாதீங்க, பயங்கரமான ஆளு. முந்தா நாள் என் பொண்ணு பம்பு செட்ல குளிக்கும் போது கட்டி முடிச்சுட்டாயா. நான் கட்டி பிடிச்சதா இன்னைக்கு கேட்க வந்துட்டாயா? யார் அவன்? இந்தியன். நான் இல்லன்னு சொல்லலையே அங்கிள். உங்க பொண்ணு பம்பு செட்ல குளிச்சிட்டு ஈரத்தோட வந்துச்சு. கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. பின்னாடி கிணறு. ஒரு இளைஞன் பார்த்து சும்மா இருக்க முடியுமா? சக்குன்னு இடுப்புல கை போட்டு காப்பாத்திட்டேன். இது ஒரு தப்பா? அது எப்படியா ஸ்லிப் ஆகுற இடத்துல எல்லாம் நீ இருக்க? அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணுங்க. ஐயோ, சைக்கிள்ல பிரேக் பிடிக்கல. யாராவது காப்பாத்துங்க. சைக்கிள்ல பிரேக் பிடிக்கல. யாராவது வாங்க. யோ, இந்த பொண்ணு இப்ப ஸ்லிப் ஆக பாச்சு. யாருக்காவது இதை காப்பாத்தணும் என்ன வந்துச்சா? எனக்கு தான் வந்துச்சு. ஏன்னா எனக்கு தான் ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி. ஏண்டி மங்கம்மா, இருக்கிற சொத்து பத்து எல்லாம் என்னோடது. புருஷன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம துறக்கிற கம்பெனி அத்தனையும் உன்ற பேர்லயும் உன்ற பொண்ணு பேர்லயுமே துறக்கிற. கேட்கறதுக்கு ஆள் இல்லங்கிற திமிரு தெனா வெட்டிடி உனக்கு. இந்த பாரு மங்சே, பொண்டாட்டிகளை பார்த்தா நடுங்கிற பரம்பரை இல்லடி எங்க பரம்பரை. எங்க அப்ப தாத்தா தாத்தனுக்கு தாத்தா எல்லாருமே அவன் பொண்டாட்டிகளை பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருந்தானுங்களாக்க. ஏதாவது பேசினாளுக நீ என்றானா என்றகிட்டே ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கேன். அதனடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிற, நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற. இருங்க வச்சுக்கிறேன்.
இந்த பாரு, இந்த சிரிப்பு எத்தனை நாளைக்கு நானும் பார்க்க தாண்டி போறேன். பாரு பாரு. என்னையா அங்க? உங்க போட்டோவை பார்த்து கண்டபடி திட்டிட்டு இருக்காரு. ஐயோ வந்துட்டாள. யோ, என்னையா போட்டோ பார்த்து புலம்பிட்டு இருக்க? ஐயோ புலம்பல மங்கம்மா, பாராட்டு வாழ்த்து. உன் மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல, அதத்தான் போட்டோல பார்த்து சொல்லு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. போட்டோ பாத்துக்கிட்டே வாய்க்கு வந்தபடி திட்டி இருப்பேன். இப்படி பின்னாடி பேசி பேசியே உடம்பு வளர்த்துக்கிட்டேன். என்ன மங்கம்மா, உன்னை கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து உன்னை கேட்காம ஏதாவது பண்ணி இருக்கிறனா? ஒரு அவன் பால் குடிக்கிறதா இருந்தா கூட உன்னை கேட்டுத்தானு குடிப்பேன். இந்த லட்சணத்துல மூக்குக்கும் வாய்க்கும் நடுவுல இவ்வளவு பெரிய மீச வேற. என் மீசைய பத்தி நீ பேசாத. ஆம்பள சிங்கண்டினா என் மீசைய பத்தி பேச உனக்கு யோக்கியதையே கிடையாது. ஐயா நான் இல்ல மங்கம்மா, வாட்ச்மேன் குரல் மாதிரி தெரியுது. போன வாரம் தாண்டி சம்பள பணம் பூராத்தையும் உங்ககிட்ட அழுவேன். 7 நாளைக்கு 7-14 சினிமா பார்த்து விட்டு இப்ப காய்கறி வாங்க, புடலங்காய் வாங்க, மீன் வாங்க காசு கேட்டா நான் எங்கடி போவேன்? ஏயா தினம் 50-100 செலவு பண்ணி தண்ணி அடிக்கிற. நான் சினிமாக்கு போறதா உன் நொல்ல கண்ணுக்கு தெரியுதாக்கோ? இத பாரு, மறுவாதியா சம்பள பணத்தை பூரா கொடுத்தாதான் உனக்கு வீட்டுல சோறு. புரியுதா? நான் ஆம்பளை 1000 செலவு பண்ணுவேன். நீ பொம்பளை, அதை பத்தி எல்லாம் கேட்க கூடாது. படம் இல்லைன்னு சொன்னா உனக்கெல்லாம் எதுக்கே மீசுன்னு கேட்கிறேன் இல்ல? இப்படி திட்டிட்டு இருக்கா? யாரு அந்த பொம்பளை? அது அவன் பொண்டாட்டி. உழைச்சு சம்பாதிக்கிறான்ல, அந்த துணிச்சல்ல பேசுறான். உழைச்சு சம்பாதிச்சா ஆம்பளைங்களுக்கு துணிச்சல் வந்துடுமா? வந்துடக்கூடாது மங்கம்மா. யோ வாட்ச்மேன், அம்மா வாயா இங்க. வந்துறியா? போது விடுறா, நாளைக்கு என்ன அவன் பொண்ணா பார்க்க போறா? இனிமே பேரன் லவ்லி பவுடர் எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கிற. மன்னிச்சுக்குங்க. போதும், அவனை கேட்டுக்கு அனுப்பு. நிறுத்துறா. இதான் சுப்பிரமணி கடையா? வர்றேன்டா. சுப்பிரமணி எவன்டா? நீதான் சுப்பிரமணியா? ஏண்டா டேய், கண்ணாமூலி பெருசா இருக்குதுங்கிறதுக்காக என்ற பொண்ணு லுக்குடுறியா நீ? ஒன்றரை பொண்ணா அரை பொண்ணா என்னையா? என்ற பொண்ணா டேய்? மொட்டையா சொன்ன எப்படியா? என்னத்த மொட்டையா சொல்றது? தலையில எவ்வளவு முடி இருக்குதல்ல, மீசையில லுக்குடுறா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கா. என்ற பொண்ணை இனிமே லுக்குடுறத பார்த்த இந்த கண்ணாமூடி ரெண்டையும் தோண்டி எடுத்து போடுவனாக்கு. ஜாக்கிரதையா நடந்துக்க. ஏங்க ஹலோ 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 வாங்க. என்னடா லோலோ? ஜாக்கிரதைனா ஜாக்கிரதை, கடை நடத்த முடியாது நீ. என்னடே இந்த ஆள் யாருன்னே நமக்கு தெரியாது. இவன் பொண்ணா நான் லுக்கூறன்னு சொல்றான். நீ ஒரு பொண்ணு லுக்கூட்டா பரவாயில்ல, ரோட்ல போறது வாரது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் லுக்கூட்டு இருக்கிற. இவன் பொண்ணு யாரு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்ன நான் லுக்கூடுறதுல அவ்வளவு செழிப்பு? கீழே என்னன்னு பாரு. கீழே ஒண்ணு இல்லையே. லில்லி மலருக்கு கொண்டாட்டம். டேய் சங்கரலிங்கம், காலையில 50 காப்பி எடுத்துக்கிட்டப்ப 1 மணி நேரமா ஒரு பீரியட் ஃபுல்லா உன்னை காணுமே. எங்க போயிருந்த? யூரின் பாஸ் பண்ண போயிருந்தேன் சார். உன்னால அது மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். சத்தியமா நீ சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ண போறது இல்ல. கோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். இது கோ எஜுகேஷன் காலேஜ். ஜிப்ப போட்டு போ. தேங்க் யூ சார். பி கேர்ஃபுல் எவரிபடி. ஏய், உங்க அம்மாவுக்கு நீ செல்ல பொண்ணு தானே? ஆமா. அப்ப லவ் மேரேஜ் தான். நிச்சயமா நான் லவ் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு 90 ஆம்பளைங்க ஜொல்லு பாட்டி தாண்டி. அதனால எங்க அம்மா பாக்குற மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நிச்சயமா? போர்டு காலியா இருக்கு, படம் வரைஞ்சலாமா? வீட்டுக்கு போய் அக்கா தங்கச்சிங்க இருந்தா வரேன். நோ கிருஷ்ணவேணி, எதுக்காக ஒரு ஆம்பளை கண்ணத்துல கை நீட்டி அடிக்கிற? அவன் என்ன கேட்டான் தெரியுமா? கைமாத்து கேட்டானா? போர்டு காலியா இருக்கு, படம் வரையலாமான்னு கேட்டான். அதுல என்ன தப்பு? போர்டு காலியா இருந்தா 4 பேர் படம் வரையலாமான்னு கேட்கத்தான் செய்வாங்க. அவன் கேட்டது போர்டுனா போர்டு கிடையாது, என்னோட முதுகு. கிருஷ்ணவேணி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்படி காத்தோட்டமா லோக்கல் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு அவன் முகத்துக்கு நேரா உன் முதுக திருப்பி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா அவனுக்கு படம் வரையணும்னு தோணுமா தோணாதா? நியாயமா வீட்டு கணக்கே போட்டு பாத்துருக்கணும். லுக்கியா, இப்ப அடிச்சிய கிருஷ்ணமூர்த்தி அவன் நல்ல பையன், நிறைய மார்க் எடுத்துக்கிட்டு இருந்தா போன மாசம் வரைக்கும். ஆனா இப்ப மார்க் எல்லாம் குறைஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் உன்ன மாதிரி பொண்ணுங்களுடைய ட்ரெஸ் தான். பொண்ணுங்கள்லாம் 18 முறை புடவையில தான் வரணும் அப்படின்னு நாங்க சொல்லல. அதுக்காக ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல வாங்க அப்படின்னு சொல்லல. அதாவது அரகுற ட்ரெஸ்ஸும் வேண்டாம், முழுசா மூடவும் வேண்டாம், ஒரு மீடியமா மரியாதையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா மாணவர் சமுதாயமே பக்குவமா இருக்கும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. பாத்தி இரு, அவனை வச்சுக்கிறேன்.
அன்புள்ள சகோதரி.